94ல் ஒரு யஜ்ஞம் பண்ணார் குருஜி. நட்சத்திர ஹோமம் அப்படின்ட்டு 29 டேஸ், 27 ஸ்டார்ஸ், ஒரு டே முன்னாடி ஒரு பூர்வாங்கம், ஒரு உத்தராங்கம், 2 நாள் சேர்த்து 29 டேஸ் he performed யஜ்ஞம். At the end of it there was a cloud burst. We all remember that. So அப்போ வந்து every evening he used to talk about one Maharishi. So it was in Telugu. He gave the talk in Telugu. And Radha ji took it upon herself to translate it into Tamil and publish it. So, and the books, they are ready here. They will also be released. Krishnan அவர்கள் அதையும் வெளியிட்டு நம்மை சிறப்பிப்பார்கள். Part 3 இது. நமக்கு சிறப்பு செய்த திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை இப்பொழுது பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமிஜி அவர்களே, சகோதரி அவர்களே மற்றும் கூடியுள்ள பெருமக்களே, ஒரு அருமையான புனிதமான மாலை பொழுதில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். வாழ்க்கையில் கல்வி என்பது பௌதிகம் படிப்பதோ, ரசாயனம் படிப்பதோ, அது போன்ற உலகியல் சார்ந்த படிப்பை படிப்பதோ அல்ல. உண்மையான கல்வி என்பது ஆத்ம ஞானம் பெறுவது. இன்று வெளியிடப்படுகிற இந்த கட்டயோகம் என்கிற இந்த நூல் மரணத்தை பற்றி விசாரணை செய்கிறது. அது உங்களுடைய பெரிய பெருமை. இந்த கட்டோபனிஷதம் என்பது உபனிஷதங்களிலேயே சுவாமி விவேகானந்தரை அதிகம் கவர்ந்த ஒரு உபனிஷதம். விவேகானந்தர் இந்த கட்டோபனிஷத்தின் பெருமையை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். ராமகிருஷ்ண மடத்தில் கூட கட்டோபனிஷத வியாக்கியானங்கள் பல சுவாமிஜிஸ் எழுதி நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் இந்த நூலினுடைய பெருமை என்பது கட்டோபனிஷத்தினுடைய அந்த மந்திரங்களினுடைய பொழிப்புரையை தருவது மட்டுமல்ல, இந்த மந்திரங்களின் ஊடாக எப்படியெல்லாம் ஆன்மா பயணம் செய்கிறது என்பதை பற்றியெல்லாம் மிக மிக நுணுக்கமாக விசாரணை செய்வது. விசாரணை என்பதுதான் ஒரு சரியான சொல்லாக இருக்கும். அதில் மிக மிக ஆச்சரியமான விஷயம், சிவானந்தமூர்த்தி குருஜி அவர்கள் எழுதியது ஒரு புறம் இருக்க, மிக கடினமான மிக மிக நுணுக்கமான உயர்தளத்தில் எழுதப்பட்ட ஆன்மீக ஆங்கில வாக்கியங்களை புரியக்கூடிய எளிய தமிழில் சுவாமி சிவயோகானந்தா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதுதான். முதலில் இந்த நூலினுடைய மிகப்பெரிய பெருமையாக அந்த மொழிபெயர்ப்பை பற்றி பாராட்டி சொல்ல விரும்புகிறேன். அவ்வளவு அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு. வார்த்தைக்குள் அடங்க மறுக்கிற கருத்துக்களை, இந்த மேலான தளத்திலிருந்து வருகிற அந்த எண்ணங்களை வார்த்தைக்குள் சிக்க வைத்து சொல்லியும் சொல்லாமலும் நமக்கு புரிய வைக்கிற ஒரு அரிய ஆற்றல். அது மிக அற்புதமான ஒரு ஆற்றல். விவேகானந்தரிடம் பரமஹம்சர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், ஒரு விஷயத்தை திறந்து உனக்கு நான் முழுமையாக காண்பித்து விட்டால் ஆனந்தத்தில் நீ குதித்து விடுவாய், பிறகு நீ உலகிற்கு கிடைக்க மாட்டாய். எனவே அதுவரையில் அதை திறந்து காட்டாமல் நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பரமஹம்சர் அடிக்கடி கொஞ்சம் கல்கண்டு கூட என்று கேட்பார். ஒரு அடியவர் கேட்டார், முற்றும் துறந்த துறவி நீங்கள், இந்த கல்கண்டு பிரியத்தை துறக்க முடியவில்லையா என்று சிரித்து கொண்டே சொன்னார், இந்த சின்ன ஆசையை கூட திறந்து விட்டால் நான் முக்தி பெற்று விடுவேன் என்று. அப்படி நம்முடைய ஆன்மீகத்தில் நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையே உள்ள விஷயம். பிறக்கிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம்,
இறுதியில் இறந்து போகிறோம். எல்லோரும் இறந்து போகிறோம். இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய வயதையும் இசைக்கு ரமணன் அவர்கள் என்னை அண்ணா என்று கூப்பிடுகிறார். சரியாக பிறந்த தேதியை பார்த்து விட்டால் அண்ணாவை தம்பியா என்று கண்டுபிடித்து விடலாம். அத்தனை பேரையுமே யார் அண்ணா, யார் தம்பி, யார் தங்கை என்றெல்லாம் கண்டுபிடித்து விடலாம் பிறந்த தேதி வாரியாக. ஆனால் நம்மில் எந்த வரிசையில் போகப் போகிறோம் என்பதை இப்போது சொல்ல முடியுமா? ஆனால் ஒன்று உறுதி, எல்லோரும் போகப் போகிறோம். எனவே எல்லோரும் போகப் போகிறோம் என்கிற அந்த விஷயத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையே உள்ளது நமக்கு தெரிகிறது. மரணத்திற்கும் ஜனனத்திற்கும் இடையே உள்ளது தெரியவில்லை. அது ஒரு சிக்கல். அதைத்தான் இந்த நூல் ஆராய்கிறது. சிவானந்தமூர்த்தி அவர்கள் குருஜியை பற்றி நிறைய இசைக்கவி ரமணன் அவர்கள் இங்கே தெரிவித்தார். அவருடைய குறிப்புகளை இதில் படிக்கிற போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. புத்தருடைய வாழ்க்கை பற்றி அவர் ஒரு திரைப்படம் வெளியிட்டிருக்கிறார் என்பது அதில் ஒரு குறிப்பு வருகிறது. எனக்கு குருஜி பற்றி அதிக பரிச்சயம் இல்லை. ஆனால் இந்த நூலை படித்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்து என்னுடைய மனைவியிடம் நான் பேசிய போது, என் மனைவி ஹைதராபாத்தை சேர்ந்தவர், அவர் குருஜியை பற்றி நிறைய தகவல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அங்கே மிக முக்கியமான ஒரு சுவாமிஜியாக அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இசைக்கவி ரமணன் அவர்களுடைய இந்த முன்னுரையில் ஒரு விஷயம் வருகிறது. சத்குரு சிவானந்த மூர்த்தி தியானத்தில் அமர்கையில் அவரை சுற்றி ஓர் ஒளிவட்டம் பரவும், அதை நான் கண்ணார கண்டிருக்கிறேன் என்று அவர் வாக்குமூலம் தருகிறார். பரமஹம்சர் ஒரு முறை ஒரு அடியவரை கேட்டார், ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் என்னை பார்க்க வருகிறது என்று. இந்த அடியவர் சொன்னார், குருதேவ், உங்களுடைய முகத்தில் ஒரு புனித ஒளி இருக்கிறது. அது நீங்கள் நெடுங்காலம் தவம் தியானம் செய்ததால் விளைந்த அந்த புனித ஒளி. அதை தரிசிக்கவே மக்கள் கூடுகிறார்கள் என்று அந்த அடியவர் சொன்னார். பரமஹம்சர் 2 கைகளால் முகத்தை ஓங்கி ஓங்கி அறைந்து கொண்டார். நான் சொல்கிற விஷயத்தை கேட்காமல் இதை தரிசிப்பதற்காக வருகிறாள் என்றால், மகாகாளி இந்த ஒளியை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு விடு என்று சொன்ன பிறகுதான் பரமஹம்சருடைய அந்த தங்க ஒளி சற்று மங்கியது என்று சாரதானந்தரின் பரமஹம்சர் வாழ்க்கை வரலாற்றில் வருகிறது. அரவிந்தர் சித்தி அடைந்த போது 111 மணி நேரம் அவரை சுற்றி ஒரு பொன்னொளி பரவி இருந்தது. அதை பூ விற்பவர்களும் ஆட்டோக்காரர்களும் எல்லாம் தரிசித்திருக்கிறார்கள். ஆன்மீக உலகின் மிக முக்கியமான நூல்களில் ஒன்றாகிய பரமஹம்ச யோகானந்தருடைய அந்த யோகியின் சுயசரிதை, அந்த புத்தகத்திலும் வருகிறது. இறுதியில் ஒரு குறிப்பு, பரமஹம்ச யோகானந்தர் சித்தி அடைந்த பிறகும் அது மாதிரி ஒரு பொன்னொளி பரவி இருந்தது என்று வருகிறது. ஆக சபரிமலைக்கு உண்மையாகவே விரதம் இருப்பவர்களை கூட ஒரு 10-15 நாள் கழித்து பார்த்தால் அவர் முகத்தில் ஒரு ஒளி துலங்குவதை நாம் பார்க்கலாம். ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைரக்கல்லை வைத்துவிட்டு அது வெளியே ஒளி வீசக்கூடாது என்று சொல்ல முடியாது. உடல் என்பது ஒரு கண்ணாடி பெட்டி. அந்த முகத்தை பார்த்தாலே இவன் யோகினா யோகினா என்பதையெல்லாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்து விடுகிறது. இந்த உபனிஷதங்களில் மரணத்தை பற்றி ஆராய்கிற ஒரு உபனிஷதம் இது. மரணம் குறித்து தமிழும் நிறைய பேசியிருக்கிறது. சம்ஸ்கிருதம், தமிழ் இரண்டுமே ஆன்மீக மொழிகள். தமிழ் பல்வேறு சிந்தனைகளை முன்வைக்கிறது. முழுமையான காப்பியமாக கிடைக்காவிட்டாலும் குண்டலகேசியில் சில பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. அதில் ஒரு பாடலில் பெரிதும் ஈடுபட்டார் என்னுடைய ஞான குரு தீபம் நா பார்த்தசாரதி. குறிஞ்சி மலரில் அரவிந்தன் காலமாகிற அந்த இறுதி அத்தியாயத்தின் முகப்பில் அந்த பாடலை எடுத்து அவர் மேற்கோளாக காட்டுகிறார். பிறர் காலமாவதற்காக நாம் அழுகிறோம். என்ன பைத்தியகாரத்தனம், நாமே தான் காலமாகிறோமே. குழந்தை கிருஷ்ணன் காலமாகி விட்டான், வாலிப கிருஷ்ணன் காலமாகி விட்டான், நடுவயது கிருஷ்ணன் காலமாகி கொண்டிருக்கிறான். இறையருள் இருந்தால் மூத்த கிருஷ்ணன் காலமாவான், அல்லது என்ன வேண்டுமானாலும் நேரலாம். இதுதானே வாழ்க்கை. நாம் சாகிற போது நமக்கு நாம் அழுவதில்லை, அடுத்தவர்கள் சாவுக்காக அழுகிறோம் என்கிறது அந்த குண்டலகேசி பாடல். பாளையான் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையான் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மீளும் இவ்வியல்பு மின்னே மேல்வரும் மூப்புமாகி
நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னே என்று இந்த பாடல் வியக்கிறது. நாமே இறந்து கொண்டுதான் இருக்கிறோம். விஞ்ஞானமும் சொல்கிறது, செல்கள் இறந்து இறந்து புதிய செல்கள் பிறக்கின்றன. திருக்குறள் அந்த மர்மத்தை கொஞ்சம் விடுவிக்கிறது. ஆனால் அதில் சில சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகங்களை இந்த நூல் விடுவிக்கிறது. திருக்குறள் என்ன சொல்கிறது சாவை பற்றி? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எளிமையாக முடிந்துவிட்டது. மரண பயம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த குறள் பெரிதும் உதவும். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது. உறங்குவது போலும் சாக்காடு, நான் உறங்குகிறேன். உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, நான் உறங்கி விழிக்கிறேன். விழிக்கிற போது உறங்குவதற்கு முன்னிருந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு மறுபடி வருகின்றன. மரணத்தில் அது வருவதில்லை. அதை இந்த நூல் ஆராய்கிறது. முக்தியை நோக்கி செல்கிற பாதையில் ஒரு சாதகன் நடக்கிற போது ஏராளமான சாதனைகளை செய்து முக்தியை நெருங்குகிறான். அந்த இடைவெளி இருக்கிற போது அவன் காலமாகி விடுகிறான். அடுத்த பிறவியில் இந்த நினைவே இல்லாத போது திரும்பவும் தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இந்த வாழ்வில் இருக்கிறது என்று அதை குருஜி விளக்கி அதை எப்படி தீர்ப்பது என்பதற்கான வழிகளை எல்லாம் இந்த நூலில் சொல்கிறார். இங்கு வந்திருக்கிற அன்பர்கள் இந்த நூலை ஒரு பிரதி இந்த நூலை வாங்கி, விலை கொடுத்து வாங்கி வீட்டில் நூலை படிக்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன், பயில வேண்டும். இந்த நூல் அவ்வளவு விஷயங்களை சொல்கிறது. நான் அண்மையில் படித்த நூல்களில் உள்ளத்தை உலுக்கிய, சிந்தனை கடலில் என்னை ஆழ்த்திய ஒரு அற்புதமான நூல் என்கிற அந்த தகவலை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அவ்வளவு சிறப்பான ஒரு நூல். மறைமலை அடிகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்பார்கள். அவர் தனித்தமிழில் ஆர்வம் கொண்டிருந்தார் என்பதால் பிறமொழியை வெறுக்கவில்லை. சாகுந்தலத்தை அவர் தனித்தமிழில் மொழிபெயர்த்தார். அவர் மனிதர்களின் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை என்றும் ஆவி உலக ஆராய்ச்சி என்றும் 2 நூல்கள் எழுதியிருக்கிறார். மரணத்திற்கு பிறகு ஆவி உண்டா, அந்த ஆவி இருந்தால் அது உண்மையில் இருப்பதை பற்றிய அந்த அறிவியல் பூர்வமான செய்திகள், இவற்றையெல்லாம் அவர் நூலில் பதிவு செய்கிறார். ஒரு மனைவி சந்தன மரத்தில் செய்யப்பட்ட நாற்காலி வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அந்த நாற்காலிக்கு அந்த காதல் கணவன் ஏற்பாடு செய்து அந்த நாற்காலி வந்து சேர்வதற்குள் அவள் காலமாகி விடுகிறாள். 2-3 நாட்கள் ஆகி விடுகின்றன. அதன் பிறகு அந்த நாற்காலி லாரியில் வந்து இறங்குகிறது. கணவனும் கணவனுடைய நண்பரான ஒரு போட்டோகிராஃபர், புகைப்பட கலைஞரும் அங்கே இருக்கிறார்கள். கணவன் துயரத்தோடு இதில் தானே அமர விரும்பினாள். அவள் இறந்து விட்டாளே என்று நினைத்து அவளை பற்றி நினைவுகளோடு அந்த நாற்காலியில் உட்கார்ந்தவன் தூக்கி போட்டு எழுந்திருக்கிறான். ஏனென்றால் யாரோ மடியில் உட்கார்ந்திருப்பது போல் அவருக்கு உணர்வு. அதே அந்த புகைப்பட கலைஞர் புகைப்படம் பிடித்திருக்கிறார். அந்த புகைப்படம் அந்த நூலில் இருக்கிறது. ஒரு அந்தரத்தில் அவன் உட்கார்ந்து கொண்டிருப்பது மாதிரி இருக்கிறது. புகை வடிவில் ஒரு உருவம் இருக்கிறது. இதெல்லாம் ஆராயப்பட்டிருக்கின்றன. உலகில் பல்வேறு விஷயங்களை பலரும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். தமிழில் சம்பத் என்ற ஒரு எழுத்தாளர் இருந்தார். அதிகம் எழுதவில்லை. சாமியார் ஜூக்கு போகிறார் என்ற ஒரு புகழ்பெற்ற குறுநாவலை கணையாழியில் எழுதினார். சில சிறுகதைகள் எழுதினார். அவருடைய மிகச் சிறப்பான ஒரு நாவல் என்பது இப்போதும் வாங்க கிடைக்கிறது, இடைவெளி என்பது. அவரை இடைவெளி சம்பத் என்று தான் குறிப்பிடுவார்கள். அந்த இடைவெளி நாவல் முழுவதும் மரணம் என்றால் என்ன என்று ஆராய்கிறது. அப்படி ஆராய்ந்து ஒரு நாவலை எழுதியவர் நடுவயதில் அவரும் மரணமடைந்து விட்டார். ஆனால் அந்த நாவல் மரணத்தை பற்றிய அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை நம் முன் எழுப்புகிற ஒரு நாவலாக தமிழில் நிலை பெற்றிருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் அடையாறில் இருக்கிற பிரம்மஞான சபைக்கு உள்ளே போய் பார்த்திருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. ஒரு முறை ஒரு சொற்பொழிவுக்காக அழைத்து அதன் உள்ளே எல்லாம் நான் போய் பார்த்தேன். பிளாவட்ஸ்கி அம்மையார், அன்னி பெசன்ட் இவர்களெல்லாம் இணைந்து மரணத்திற்கு பின் உள்ள மனிதருடைய நிலை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். மூட நம்பிக்கைகளோடு அல்ல, அது ஒரு ஆய்வு, அறிவியல் ஆய்வு. எப்படி நம்முடைய உயர்தரமான வேத ஆன்மீகத்தை புதுச்சேரி ஸ்ரீ அன்னை ஒரு சோதனை குழாயில் போட்டு தன்னுடைய ஞானாக்னி மூலம் எரிய வைத்து அதன் உண்மைகளை வெளிப்படுத்தினாரோ, அப்படி பிளாவட்ஸ்கி அம்மையார் ஆய்வு. அது வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு துறவி உண்டு. அவருடைய பெயர் கூட பலருக்கு நமக்கு தெரியவில்லை. நான் அவருடைய சரித்திரத்தை படித்து வியந்திருக்கிறேன். அவருடைய பெயர் நிகமானந்த பரமஹம்சர்.
நிர்மலானந்தர் என்பவர் பின்னர் நிகமானந்தராக மாறுகிறார். அவருடைய மனைவி அளவு கடந்து காதலிக்கிறார். அந்த மனைவி பாம்பு கடித்து இறக்கிறாள். எங்கோ இருக்கிற இவரிடம் மனைவி இறந்த பிறகு வந்து நான் சென்று வருகிறேன் என்று கையசைத்து விட்டு போகிறாள். இவர் வியப்போடு வீட்டுக்கு வந்தால் மனைவியின் சடலம் கிடக்கிறது. மனைவி இறந்த பிறகு ஒரு முறை பார்த்தேனே, அதனால் தானே நான் புறப்பட்டு வந்தேன். எனவே அவளை மறுபடி பார்க்க வேண்டும் என்று வட இந்தியா முழுவதும் அலைகிற போது ஒரு செய்தி நறுக்கு நம்முடைய சென்னை தியோசாபிக்கல் சொசைட்டி பற்றி சொல்கிறது. இங்கு வருகிறார். அந்த ஆவிகளுடன் பேசுகிற முறையில் பேசுகிறார். மனைவிக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த சில விஷயங்களை எல்லாம் அந்த ஆவி சொல்கிறது. பிறகு அவருக்கு நம்பிக்கை வந்து அவரை தரிசிக்க வேண்டும் என்று வட இந்தியாவில் ஒரு துறவியிடம் ஒரு மந்திரத்தை கேட்டு 3 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த மந்திரத்தை ஜெபித்த பிறகு மனைவி அவர் காண்கிறார். அவரிடமிருந்தே வெளிப்பட்ட அவர் மனைவி, உங்களோடு தான் இருக்கிறேன், ஏன் இந்த கவலை என்று சொல்லி உள்ளே போய் மறைகிறாள். பிறகு அவர் துறவியாகிறார் என்று அந்த சரிதம். எனவே நம்முடைய ஆன்மீகம் மரணத்திற்கு அப்பால் என்ன என்பதை விவாதபூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக பல்வேறு உதாரணங்களை சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பல கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த கருத்துக்களின் தொகுப்பு தான் இந்த நூல். எனவே இந்த நூலினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இந்த அற்புதமான நூலில் வருகிற விஷயங்களை பற்றி பேசுகிற போது இசைக்கவி ரமணன் பாரதியாக நடிக்கிறவர் இருப்பதால் என்னுடைய ஒரு சந்தேகத்தை இங்கே எழுப்ப விரும்புகிறேன். பாரதியாருடைய அந்த கவிதை, சிலுவையிலே அடிகொண்டு இயேசு செத்தான், தீயதுருக்கடையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார்மீதில் நான் சாகாதிருப்பேன் கண்டீர். நாம் என்ன நினைக்கிறோம்? பார்மீதில் பாரதி சாகவில்லையே, புகழுடம்போடு தானே இருக்கிறான் என்றால், ராமனுக்கும் புகழுடம்பு உண்டு, இயேசுவுக்கும் புகழுடம்பு உண்டு, கண்ணனுக்கும் புகழுடம்பு உண்டு. அப்படியானால் புகழுடம்போடு வாழ்வதை சாகாத வாழ்வாக பாரதி கருதவில்லை. பாரதி உடலோடு சாகாமல் வாழ வேண்டும் என்று விழைந்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. அதற்கான யோகத்தை தான் அரவிந்தர் ஆய்வு செய்தார். அரவிந்தரின் சீடராக பாரதியார் கொஞ்ச காலம் இருந்திருக்கிறார். கடற்கரை மத்த விலாச அங்கதம் என்கிற ஒரு எழுத்தாளர், அவர் பாரதி விஜயம் என்று 1000 ரூபாய் விலையில் ஒரு பெரிய நூல் வெளியிட்டிருக்கிறார். அதில் பாரதி பற்றிய இதுவரையில் வெளிவந்த முக்கியமான கட்டுரைகளை எல்லாம் தொகுத்திருக்கிறார். பாரதியின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் ஒருவர் எழுதிய ஒரு கட்டுரையில் ஒரு தகவல் வருகிறது. இரவு 12 மணிக்கு பிறகு குண்டலினி யோகம் பற்றி சந்தேகம் கேட்பதற்காக பாரதியாரின் ஆன்மீக சீடர்கள் பாரதியை வந்து சந்திப்பார்கள், வினாக்கள் வினவுவார்கள். மகாகவி பாரதியார் அதற்கெல்லாம் பதில் சொல்வார். ஒரு மூக்குப்பொடி வியாபாரி பாரதியாரின் பிரதான ஆன்மீக சீடராக இருந்தார். ஆனால் தன்னுடைய ஆன்மீக உயர்நிலையை தனது தமிழ் நண்பர்கள் தெரிந்து கொள்ளாதவாறு ஒளித்தே பாரதி வாழ்ந்து வந்தார். அதில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பை வைத்து பார்க்கிற போது மத்திய கைலாசில் இருக்கிற பாரதியார் சிலையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தோன்றும். ஆனால் அந்த கேள்வி, பார்மீதில் நான் சாகாதிருப்பேன், வள்ளலார் ஆசைப்பட்டார், அரவிந்தர் ஆசைப்பட்டார். ஆனால் சாகாமலேயே இருப்பது மரணத்தை வெல்வது என்று வைத்துக் கொண்டாலும் இயற்கையை வெல்ல முடியுமா? முதுமையை என்ன செய்வது? நீண்ட காலம் வாழ்கிறவர்கள் இளமையோடு வாழ்வதில்லையே. சஷ்டி கவசம் சொல்கிறது, 36 முறை சஷ்டி கவசத்தை சொன்னால் 16 வயதோடு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இளமை கிடைக்கும் என்கிறது பாலன் தேவராயனருடைய சஷ்டி கவசம். இயற்கையில் பொதுவாக அப்படி இல்லை. அனுமனுக்கு சுந்தரகாண்டத்தில் சீதை சிரஞ்சீவி வரம் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட அனுமன் கடலை தாண்டி வந்து ஜாம்பவானை சந்தித்தான். ஜாம்பவானை தனியாக அழைத்து கொண்டு போய் கேட்டான், ஏற்கனவே நீ சிரஞ்சீவி வரம் பெற்று சிரஞ்சீவியாக இருக்கிறாய், இப்போது சீதா பிராட்டி அன்னை என்னை சிரஞ்சீவி ஆக்கி இருக்கிறாள், இதனால் என்ன லாபம் என்ன நஷ்டம்? ஜாம்பவான் சொல்கிறார், பெரிய லாபம் ஒன்று உண்டு. மிக கஷ்டப்பட்டு 1000 புத்தகங்களை எல்லாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஒரு பார்வையில் தெரிந்து கொள்ளலாம், அறிவு முதிர்ந்து விடும், அது லாபம். ஆனால் ஆஞ்சநேயா, மிகப்பெரிய நஷ்டம் ஒன்று உண்டு. நாம் மட்டும்தானே சிரஞ்சீவி, நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் அடுத்தடுத்து இறக்கிற துக்கத்தை சகித்து கொண்டே அல்லவா வாழ வேண்டும் என்று ஜாம்பவான் பதில் சொல்வதாக ஒரு ராமாயணத்தில் வருகிறது. ரமணர் மிக அழகாக இந்த நூலில் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. 16 வயதில்
அவர் அப்படியே இறந்தது போல கட்டையாய் கிடந்து, இதுதான் இறப்பென்றால் இந்த வாழ்வின் சூட்சுமம் என்ன என்று அறிவதற்காக வீட்டை விட்டு புறப்பட்டு திருவண்ணாமலை வந்து விட்டார். அவர் கற்ற கல்வியெல்லாம் தவத்தாலும் தியானத்தாலும் அவர் கற்றுக்கொண்ட கல்விதான். இந்த கடக உபனிஷதம் என்பது நசிகேதனுடைய வரலாற்றை பேசுவது. இந்த நூலில் அந்த வரி மிக அழகாக இருக்கிறது. நவீன நசிகேதனான ரமண மகர்ஷி என்று அந்த நூல் சொல்கிறது. ரமண மகர்ஷி ஒரு நவீன நசிகேதன் தானே. அந்த ரமணர் அவர் சித்தி அடைந்தார். மரணம் எல்லோருக்கும் உரியது தானே. எல்லோரும், வள்ளலார் அவ்வளவு ஆசைப்பட்டார், வள்ளலாரும் மரணம் அடைந்தார் இல்லையா. ரமணர் சித்தி அடைந்த போது அதே நேரத்தில் சரியாக ஒரு நட்சத்திரம் கீழிருந்து புறப்பட்டு வானில் கலந்தது என்று ஒரு தகவல். அதை கல்கி கிருஷ்ணமூர்த்தி பதிவு செய்திருக்கிறார் ஒரு கட்டுரையில். கிரேசி மோகன் ரமணாயணம் என்கிற ஒரு வெண்பா நூல் எழுதினார். அமுதசுரபியில் வெளிவந்த வெண்பாக்கள். அதன் வெளியீட்டு விழாவில் காயத்ரி கிரீஷ் அந்த வெண்பாக்களை பாட நான் பத்மா சுப்ரமணியம் எல்லோரும் கலந்து கொண்டோம். அப்போது பத்மா சுப்ரமணியம் மிகுந்த ஒரு வியப்போடு உணர்ச்சி பூர்வமாக அந்த சம்பவத்தை தெரிவித்தார். பாவாடை சட்டை போட்டு சிறுமியாக அவரும் சில உறவினர்களும் வெளியே வந்தபோது அந்த நட்சத்திரம் மேலே போனதை நானே பார்த்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் உயர்ந்த தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய ஆன்மா நட்சத்திரமாக மாறி ஆகாயத்தில் அலங்கரிக்குமா என்கிற கேள்வியும் எழுகிறது. இதெல்லாம் வாழ்விற்கு பின்னால் உள்ள விஷயங்கள். பரகாய பிரவேசம் இந்த நூல் சில இடங்களில் அதையும் பேசுகிறது. கூடு விட்டு கூடு பாய்தல், அது ஒரு சித்தி என்கிறார்கள். பாண்டிச்சேரி அன்னை கூடு விட்டு கூடு பாயவில்லை. ஆனால் ஒரு கப்பல் ஆடிய போது உடலை கீழே கிடத்திவிட்டு தன்னுடைய ஆன்மாவை பிரித்து மேலே போய் புயலை தோற்றுவித்த தீய சக்திகளை அதட்டி சரி செய்து கப்பலையும் சரி செய்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. நம்முடைய ஆன்மீகத்தில் சங்கரர் கூடு விட்டு கூடு பாய்ந்தார். அமருகன் என்கிற மன்னனுடைய உடலில் அவர் தன் ஆன்மாவை செலுத்தினார். திரும்பவும் தன் கூட்டுக்கே அவர் திரும்பி வந்தபோது அவர் வலக்கரம் எரிந்திருந்தது. லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம் என்று அந்த ஸ்லோகம் அப்போது அருளியது. லக்ஷ்மி நரசிம்மரே எனக்கு கை கொடுப்பாய் என்பது உண்மையிலேயே கையை கொடுப்பாய் என்றும் ஒரு பொருள், துயரப்படுகிறவர்களுக்கு கை கொடுப்பாய் என்றும் ஒரு பொருளாக அந்த ஸ்லோகம். ஆதிசங்கரர் செய்தது உடலிலிருந்து உடலுக்கு ஆன்மாவை மாற்றியது மரணத்திற்கு முன்னாக. திருமூலரும் மாற்றினார். ஒரு ஆட்டிடையன் உடலில் தன் ஆன்மாவை புகுத்தினார். ஆனால் அவருடைய பழைய உடலை விலங்குகள் சாப்பிட்டு விட்டதால் புதிய உடலில் அவர் ரசிக்க வேண்டிய நிர்பந்தம் நேர்ந்தது. அருணகிரிநாதர் கூடு விட்டு கூடு பாய்ந்தார். அவர் கிளி உடலுக்கு சென்றார். அவர் உடல் போய்விட்டதால் அவர் கிளியாகவே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இப்படி ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது. அதனால் அந்த ஆன்மாவை மாற்றி கூடு விட்டு கூடு பாய்ந்து அத்தகைய சித்திகளை எல்லாம் அடைகிறார்கள் என்பதான ஒரு ஆன்மீக சிந்தனை மரபு நம்மிடையே இருக்கிறது. அதை பற்றியும் நசிகேதன் கேள்வி கேட்கிறான். அது ஆச்சரியமா இருக்கிறது. யமனை நேரில் கண்டவர்கள் யார் யார் என்று பார்த்தால், மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடித்து கொண்டு யமனிடமிருந்து அந்த இளம் வயது மரணத்தை ஒத்தி போட்டு சிவன் காலால் உதைக்க இவன் உயிர் பிழைத்தான் என்று மார்க்கண்டேயன் கதை. யமனிடம் கேள்வி கேட்ட இன்னொரு நபர் சத்தியவான் மனைவி சாவித்திரி. 2-3 நாட்கள் முன்புதான் இந்த காரடைய நோன்பெல்லாம் வந்தது இல்லையா. அவளும் யமனை கேள்வி கேட்டாள். சாவித்திரி கேள்வி கேட்டு பெற்றவை மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை, பழையபடி ராஜ்யம், தன் கணவனுடைய உயிர் என்றெல்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் அவள் நலன் சார்ந்தது. நசிகேதன் கேட்டு பெற்றவை அவன் நலத்திற்காக அல்ல, சமுதாயத்திற்காக. அந்த விஷயத்தை இந்த நூல் பேசுகிறது. அரவிந்தர் அந்த சாவித்திரி சத்தியவான் கதையை அபாரமான ஒரு ஆச்சரியகரமான மூளைத்திறனோடு சுலபத்தில் விளங்காத மிக உயர்ந்த ஆங்கிலத்தில் ஒரு உன்னத காப்பியமாக சாவித்திரி என்று எழுதியிருக்கிறார். அதன் சுருக்கம் இதுதான்: சாவித்திரி உடல், சத்தியவான் உயிர். உடல் ஏன் உயிரை பிரிய வேண்டும்? உயிரை மறுபடி உடலுக்கு தா என்று சாவித்திரி யமனிடம் வாதாடுவதாகத்தான் அந்த காப்பியத்தினுடைய ஒரு சுருக்கமான கருத்து. ஆகவே உடலும் உயிரும் இணைந்து நிரந்தரமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு வேட்கை, அதற்கான சாதனைகள் பலர் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம்.
120 மந்திரங்கள். சின்ன ஒரு நூல் தான் இந்த கடோபனிஷத். இதில் ஒரு வரலாறு வருகிறது. நசிகேதனுடைய தந்தை ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்தின் போது அந்தணர்களுக்கு பசுக்களை தானமாக கொடுக்கிறார். ஆனால் கொடுக்கப்படுகிற பசுக்கள் எல்லாம் கறவை வற்றிய பசுக்கள். இப்படி செய்கிறாரே என்று அந்த நசிகேதன் பார்த்து கொண்டே இருக்கிறான். என்னை யாருக்கு தானமாக கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்கிறான். அவர் பொறுத்துக் கொள்கிறார். 2-3 தடவை அதே கேள்வி அவன் கேட்டதும் அவர் சீற்றத்துடன் உன்னை யமனுக்கு தானமாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். அப்படியானால் யமனுக்கு நான் தானமாகிறேன் என்று அவன் புறப்படுகிறான். புறப்படுகிற பொழுது அவன் சூட்சும ரூபமாக போனான். தன்னுடைய உடல் கெடாமல் இருக்க கொஞ்சம் பிராணனை அதில் வைத்துவிட்டு போனான் என்றெல்லாம் இந்த நூல் விவரிக்கிறது. நூலை படியுங்கள். இந்த நூலுக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயம் இந்த பேச்சு. மிக பிரமாதமான ஒரு நூலை பற்றி ஒரு அறிமுக நிலையில் சில கருத்துக்களை சொல்கிறேன். இந்த நூல் ஒவ்வொரு பக்கம் அல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு நூல். அந்த நசிகேதஸ் யமலோகத்திற்கு போய் யமனை பார்க்க நினைக்கிற பொழுது யமன் அங்கு இல்லை. 3 நாட்கள் நசிகேதஸ் அங்கு இருக்கிறான், காத்திருக்கிறான். அது ஏன் 3 நாட்கள்? அந்த 3 நாட்கள் தவம் செய்தானா, யமனை தரிசிக்கிற அந்த பேரு அதனால் தான் கிடைத்ததா என்பது போன்ற விவரங்களையும் இந்த நூல் ஆராய்கிறது. இந்த 3ஆம் நாள் யமன் வந்தபோது ஒரு விருந்தினரை காக்க வைத்த பாவம் தனக்கு வரக்கூடாது. ஆகையால் நீ கேள், நான் உனக்கு 3 வரங்கள் தருகிறேன் என்று யமன் சொல்கிறான். அதில் யமனிடம் நசிகேதஸ் கூறுவதாக வருகிற இந்த வரி இருக்கிறதே, இந்த வரிதான் நாம் அனைவர் மனதிலும் அடிக்கடி எழுகிற வரி. அவன் சொல்கிறான், யமனிடம் கேட்கிறான், ஒரு மனிதன் இறந்த பிறகு ஏதோ ஒன்று நிலைத்திருக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள், எதுவும் மிஞ்சுவதில்லை என்று மற்றவர்கள் கூறுகிறார்கள். சரியான நிலைப்பாடு எது? இதுதான் கேள்வி. காலமானதும் அனைத்துமே முடிந்து போகிறதா, அல்லது ஆன்மா என்று ஒன்று இருந்து மறுபிறப்பு அடைகிறதா, அப்படியானால் அதற்கு சான்று இருக்கிறதா என்பது போன்ற விஷயங்களை இந்த நூல் ஆராய்கிறது. கடவுளை பற்றி எந்த கருத்தும் சொல்லாத புத்த பெருமான் மறுபிறவியை ஒப்புக்கொள்கிறார். இறக்கும்போது கடைசியாக இருக்கிற நினைவு அடுத்த பிறவியில் என்ன பிறவியாக மாற வேண்டும் என்பதற்கு உதவும் என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. யமன் 3 வரங்கள் தந்தான் இல்லையா? இந்த சந்தேகத்தை கேட்டதும் யமன் சொல்கிறான், சரி 3 வரங்கள் தருகிறேன், நீ கேட்டு பெற்றுக்கொள். முதல் வரம், என்னிடம் கோபம் கொண்டு யமனுக்கு தானமாக தந்தேன் என்று சொன்ன தந்தை கோபத்தை விட்டுவிட்டு பழையபடி என்னை மகனாக ஏற்று என்னிடம் பாசத்தோடு வாழ வேண்டும். அது ஒரு வரம். அது அவனுடைய சுயநலம் சார்ந்த வரம். 2வது வரம் கேட்கிறான், மரணதேவன் நுழைய முடியாத சொர்க்கத்தினுடைய இயல்பு என்ன? சொர்க்கம் என்று சொல்கிறார்களே, உண்டா? அப்படியானால் அதன் இயல்பு என்ன? அது 2வது வரம். அதை அந்த 2ஐ பற்றியும் யமன் விளக்குகிறான், வரங்களை கொடுக்கிறான். 3ஆம் வரம், இந்த 3ஆம் வரம் தான் சிக்கலான வரம். மரணத்திற்கு பின் என்ன இருக்கிறது? மரணம் என்பது என்ன, மரணத்திற்கு பின் என்ன என்ற கேள்வியை நசிகேதன் எழுப்புகிறான். யமன் சொல்கிறான், எத்தனை சுகங்கள் வேண்டுமானாலும் கேள், எல்லாம் தருகிறேன். உலகங்களை தருகிறேன், ஏராளமான அணிமணிகளை தருகிறேன், செல்வ வளத்தை தருகிறேன், அளவற்ற உடல் வலிமையை தருகிறேன், எதை வேண்டுமானாலும் தருகிறேன், இந்த கேள்வியை மட்டும் விட்டுவிடு. இது யமனுடைய ஒரு கோரிக்கை. வேறு வழியில் 3 வரம் கொடுத்து விட்டான், அவன்தான் இறங்கி வர வேண்டும். நசிகேதன் சொல்கிறான், எதனாலும் பயனில்லை என்பதை நான் அறிவேன். என் அறிவுக்கு, இந்த வினாவுக்கு ஒரு விடை வேண்டும். மரணத்திற்கு பின் என்ன இருக்கிறது? மரணம் என்பது என்ன? அதற்கு யமன் என்ன பதில் சொல்கிறான் என்பதை வெள்ளித்திரையில் காண்க என்பது மாதிரி புத்தகத்தில் காண்க. இதெல்லாம் விளக்க முடியாது, மிக நுணுக்கமான விஷயங்கள் அது. மரணத்திலிருந்து தப்பித்தல், அதற்கு சிலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். ராவணன் மரணத்திலிருந்து தப்பிக்க முயன்றான். பிரம்மதேவனிடம் வரம் கேட்டான், மரணமில்லாத நிலையை கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது கேள் என்றதும் அவன் விலங்காலோ அதுவாலோ இதாலோ என்று மனிதர்களை மட்டும் ஒதுக்கிவிட்டு எதனாலும் மரணம் வரக்கூடாது என்று கேட்டான். மனிதனால் மரணம் வந்தது என்று பார்க்கிறோம். மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், இந்த வாக்கியம் ரொம்ப அழகாக இருக்கிறது, வாழ்க்கையை நீட்டிப்பதன் பயனற்ற தன்மையைத்தான் கண்டனர்.
வாழ்க்கையை நீட்டிப்பதில் என்ன பயன் இருக்கிறது? முக்தி அடையும் வேட்கை சார்ந்த முயற்சிகள் அடுத்த ஜனனத்தின் போது அறுபடுகின்றன இல்லையா? முக்தி அடைய வேண்டும் என்று தவம் செய்கிற முயற்சிகள் எல்லாம் இறந்த பிறகு அடுத்த பிறவியில் அது தொடர்வதில்லை. எனவே அது அறுபட்டு போகிறது. அடுத்த பிறவியில் புதிதாக தொடங்க வேண்டியிருக்கிறது என்றால் பழைய நினைவு எதுவுமே இல்லை. அதை படிக்கிற போது எனக்கு ஒன்று தோன்றியது, காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை என்று மறவாமை வேண்டும். ஏனென்றால் மீண்டும் பிறப்பில் அந்த ஐயனை மறவாத தன்மை இருந்தால் அந்த தவத்தின் தொடர்ச்சி கிடைத்து விடுகிறது. மறந்துவிட்டால் அந்த தவத்தின் தொடர்ச்சி கிடைக்காது. ரொம்ப ஒரு அழகான கருத்தாழமிக்க ஏராளமான வரிகள். இதில் உள்ள வரிகளை மேற்கோளாக எடுப்பது என்றால் எல்லா பக்கங்களிலும் கோடு போட்டுக்கொண்டே போக வேண்டும். அப்படிப்பட்ட நுணுக்கமான வரிகள். மரணத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை கண்டறிய நாம் வாழும்போதே இறக்க வேண்டும் என்று முன்னுரையில் ஒரு வரி வருகிறது. வாழும்போதே அது வாழும்போதே இறந்தார் ரமணர். அந்த இறப்பினுடைய அனுபவத்தை கண்டவுடன் அவருக்கு ஞானம் பிறக்கிறது. எல்லோரும் நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகம் எல்லோரும் பார்க்கிறோம், நிறைய மரணங்களை பார்க்கிறோம். ஆனாலும் நாம் நிரந்தர மாதிரி நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம் இல்லையா? அந்த மாயை. இன்னொரு வரி, உபநிடதங்கள் வேத உலகிற்கு ஒரு ரகசியமான கதவு. வேதத்தினுடைய அங்கமான உபநிடதங்கள் வேதத்தினுடைய சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ரகசிய கதவாக இருக்கிறது. அதை திறந்து கொண்டு உள்ளே போகிற போது பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் என்பது. பிராணாயாமம் செய்வது எப்படி, வலது மூக்கு இடது மூக்கு, பிங்கலை நாடி, சுஷும்னா நாடி, குண்டலினி யோகம் போன்ற பல விஷயங்கள் இந்த நூலில் பேசப்படுகின்றன. அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றாலும் என்னுடைய இனிய தம்பி இசைக்கு ரமணன் அவர்கள் நான் எழுத்துப்பிழையை பற்றியும் குறிப்பிடுவேன் என்று சொன்னதால் அந்த மரபிலிருந்து விலகிவிடக்கூடாது என குறித்து வைத்திருக்கேன். என் கண்ணில் பட்டது ஒரே ஒரு எழுத்துப்பிழை தான். கீழ் திசை என்பது கீழ் திசை என முன்னுரையில் 15ஆம் பக்கத்தில் 5வது வரியில் வந்திருப்பதை தவிர வேறு பெரிய எழுத்துப்பிழை எதுவும் தென்படவில்லை. கருத்துப்பிழை என்பது அறவே இல்லை. அது அந்த நூலுடைய ஒரு பெரிய ஒரு. ஆனால் இந்த நூலில் குறை என்று ஏதாவது சொல்ல வேண்டுமானால் ஒரு குறையை சொல்ல தோன்று. இந்த நூலினுடைய எழுத்துரு மிகச்சிறியதாக இருக்கிறது. சற்று பெரிதாக இருந்தால் படிப்பதற்கு சுகமாக இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு நூலை இது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் இவ்வளவு ஊன்றி நான் படித்திருக்க மாட்டேன். இவ்வளவு ஊன்றி நான் படித்ததனுடைய பயன் என்பது இன்றிலிருந்து நான் வாழப்போகிற முழு வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அவ்வளவு மிகச்சிறந்த நூல் இது இங்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இது கிடைத்தால் கட்டாயம் அனைவரும் வாங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்து, தமிழில் மிகச்சிறந்த ஆன்மீக நூல்கள் என்று சிலவற்றை நான் கருதுவதுண்டு. பரமஹம்சருடைய யோகியின் சுயசரிதம், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அமுத மொழிகள், சாரதானந்தருடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றிய வாழ்க்கை வரலாறு, வாழ்விலும் ஆத்மானுபூதியிலும் வெற்றிக்கு வழி என்கிற சிவானந்தருடைய நூல், முக்தானந்த பரமஹம்சருடைய சிற்சக்தி விலாஸ் என்று ஒரு 5-6 புத்தகங்களை நான் மனதில் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த வரிசையில் இந்த நூலும் இணைக்கிறது. அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு நூலை படிப்பதற்கு வாய்ப்பளித்ததற்காக என்னுடைய அன்பு இளவல் இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கு? நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த புத்தகத்தை உடனே வாங்கணுங்கிற துடிப்பில் இருக்கீங்கல்ல? இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். அவர் எழுப்பிய சில கேள்விகளுக்கு விடையை என் பேச்சில் நான் சொல்லுகிறேன். இப்போ நேரத்தை நம்ம மிச்சம் பிடிக்கலாம், அதற்காக சொல்லுகிறேன். இன்று என்னுடைய பேச்சு இது பற்றியதாகத்தான் இருக்கும் என்று நான் தீர்மானம் செய்து கொள்வேன். பாரதியை எப்படி வேண்டுமானாலும் இழுத்து கொள்ளவும் செய்யலாம், அந்த வசதி நமக்கு இருக்கிறது. இப்பொழுது கிருஷ்ணன் ஐயாவுக்கு நம் அனைவரின் சார்பிலும் சுவாமிஜி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். குமாரி ராதாகுமாரி அவர்களும் இப்பொழுது திருப்பூர் கிருஷ்ணன் ஐயாவுக்கு சிறப்பு செய்கிறார்.